வீட்டில் தெய்வாம்சம் எப்போதும் பரிபூரணமாக நிறைந்திருக்க பச்சை கற்பூரத்தை இப்படி பயன்படுத்தி பாருங்கள். வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்வதும், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இவ்வாறு வரும் நாட்களில் விசேஷ பூஜை செய்வதும் நமது வழக்கமாக உள்ளது. இறைவனின் அருளை பெறுவதற்காகவே இவ்வாறான பூஜைகளை நாம் செய்கிறோம். அதே சமயம் இறையருள் எளிதில் நமக்கு கிடைக்க பச்சை கற்பூரம் பேருதவி புரிகிறது. தெய்வ அருள் நமக்கு முழுமையாக கிடைப்பது மட்டுமல்லாமல், இந்த பச்சை கற்பூரத்தினால் நமக்கு பல நன்மைகளும் உண்டு. அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து படியுங்கள். நாம் கோவிலுக்கு சென்றோம் என்றால் அங்கு ஒரு வாசனை மிக்க தெய்வீக மனம் வீசிக்கொண்டிருக்கும். அதற்கு அந்த கோவில்களில் பச்சை கற்பூரம் இருப்பதே காரணமாகும். குறிப்பாக பெருமாள் கோவில்களில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் இதனை எளிதில் உணர முடியும். ஒரு தனிப்பட்ட வாசமும் புத்துணர்ச்சியும் அங்கு நிலவிக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தில் ஒரு தனி